இன்னைக்கு நம்ம domain theory of ferromagnetism பத்தி பார்க்க போறோம். The domain theory of ferromagnetism was proposed by Pierre Weiss to explain the magnetic behavior of ferromagnetic substances. அதாவது நம்ம domain theory வந்து first introduce பண்ணது Pierre Weiss. இதுல என்ன explain பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ferromagnetic substances ஓட magnetic behavior பத்தி explain பண்றாங்க. Principle பார்த்துடலாம். Domain theory states that a ferromagnetic material consists of a large number of tiny magnetic domains. அதாவது ஒரு ferromagnetic மெட்டீரியலுக்குள்ள நிறைய சின்னதா magnetic domains அப்படின்னு ஒன்று இருக்கு. Within each domain, atomic magnetic moments are aligned parallel due to strong exchange interaction forces. அந்த ஒரு டொமைனுக்குள்ளேயுமே அட்டாமிக் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் அப்படின்றது பேரலா அலைன் ஆயிருக்கு. எதனால பேரலா அலைன் ஆயிருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா strong exchange interaction forcesனால அப்படி அலைன் ஆயிருக்கு. In the absence of an external magnetic field, the domains are randomly oriented, giving zero net magnetization. அதாவது இப்போ எக்ஸ்டர்னலாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கல அப்படின்னா இந்த டொமைன்ஸ் எல்லாம் ரேண்டமாக ஓரியன்ட் ஆகி நெட் மேக்னடைசேஷன் ஜீரோவாக கொடுக்க போகுது. When an external magnetic field is applied, domains align along the field direction, producing a strong magnetization. அதே நம்ம ஒரு எக்ஸ்டர்னலான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம டொமைன்ஸ் எல்லாமே அந்த ஃபீல்டு டைரக்ஷனையே நோக்கி இருக்க போகுது. இதனால நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னடைசேஷன் கிடைக்க போகுது. எனர்ஜிஸ் இன்வால்வ்ட் இன் ஃபார்மேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ என்னென்ன எனர்ஜி வந்து ஒரு மேக்னெட்டிக் டொமைன் ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, மேக்னெட்டோஸ்டாட்டிக் எனர்ஜி, கிறிஸ்டல் அனிசோட்ராபிக் எனர்ஜி, மேக்னெட்டோஸ்ட்ரிக்ஷன் எனர்ஜி, இந்த 4 விதமான எனர்ஜி தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி பற்றி பார்க்கலாம். டெஃபினிஷனில் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அரைசஸ் டியூ டு த எக்ஸ்சேஞ்ச் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த நெய்பரிங் ஆட்டம்ஸ் அட்டாமிக் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ். அதாவது எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அப்படின்றது நம்ம நெய்பரிங் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஒரு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்குது, அந்த மெட்டீரியலுக்குள்ளே நிறைய டொமைன்ஸ் இருக்குது, அந்த டொமைன்ஸ்குள்ளே அட்டாமிக் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் இருக்க போகுது. அது ஒன்று மட்டுமா இருக்கும், நிறையா இருக்கும்ல. அப்போது ஒன்றுக்கும் நடுவில் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். அந்த இன்ட்ராக்ஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் இன்ட்ராக்ஷனாக இருக்கும்போது நமக்கு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அப்படின்ற ஒன்று உருவாகும். திஸ் எனர்ஜி டென்ஸ் டு அலைன் நெய்பரிங் ஸ்பின்ஸ் parallel to each other. இந்த எனர்ஜி இருக்கிறதுனால இது என்ன பண்ணும்னா ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கிற மாதிரி மாற்றிடும். எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா இன் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன்ட்ராக்ட் குவாண்டம் மெக்கானிக்கலி. நம்ம ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸில் நம்மளோட எலக்ட்ரான்ஸ்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்கலாக பிஹேவ் பண்ணும். parallel alignments of spins lowers the exchange energy. அதாவது நம்மளோட ஸ்பின் வந்து பேரலாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜியை கம்மிப்படுத்தும். இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கா, இது வந்து ஒரு பெரிய ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். இதில் எல்லாமே இப்படி அலைன் ஆயிருக்கும், எல்லாமே ஒரே டைரக்ஷனில் அலைன் ஆயிருக்கு. அப்படின்னா இது பேரலாக அலைன் ஆயிருக்கா, அதனால இதோட எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி கம்மியாக இருக்கும். Hence, the domains are formed where all spins point in the same direction. ஸோ எல்லா மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸுமே ஒரே டைரக்ஷன் நோக்கி இருக்கிறனால தான் நமக்கு டொமைன் அப்படின்ற ஒன்றே ஃபார்ம் ஆகுது. இஃப் த நெய்பரிங் ஸ்பின்ஸ் பிகம் ஆன்டி பேரலல், எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி இன்க்ரீசஸ். இப்போது நமக்கு இப்போ பேரலாக ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒன்று ஆன்டி பேரலாக இருக்குது அப்படின்னா நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் டயக்ராம் பாருங்களேன், ஃபஸ்ட்டு இந்த டைரக்ஷன் இருக்குது, செகண்டு இந்த டைரக்ஷனில் இருக்குது, டிஃப்ரென்ஸ் 180 டிகிரி வருமா, ஆன்டி பேரலாக இருக்கா. அப்போது இதோட எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அதிகமாக இருக்கும், இதோட எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி கம்மியாக இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்பான்டேனியஸ் மேக்னடைசேஷன். அதாவது ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா அப்படியே கண்டினியூஸாக இருக்கிறது, அந்த மாதிரி அப்போது கண்டினியூஸாக நமக்கு மேக்னடைசேஷன் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இதுக்கு நமக்கு இது ரொம்பவே தேவைப்படும். காசஸ் ஃபார்மேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் டொமைன்ஸ். மேக்னெட்டிக் டொமைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் மெயின்டைன்ஸ் அலைன்மெண்ட் இன்சைட் அ டொமைன். ஒரு டொமைனுக்குள்ள பர்டிகுலர் அலைன்மெண்ட் வந்து மெயின்டைன் ஆகுது அப்படின்னாலும் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். இப்போ நம்ம மேக்னெட்டோஸ்டாட்டிக் எனர்ஜி பற்றி பார்க்க போகிறோம். டெஃபினிஷன் பார்த்துடலாம். Magnetostatic energy is the energy associated with the magnetic field produced outside the ferromagnetic material. இப்போது ஒரு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்க போது
அது மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்ன மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுது அவுட் சைட் த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஒரு மேக்னெட் இருக்குது, அது வெளியே எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பற்றி பேசுகிறது தான் மேக்னட்டோஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை டீமேக்னடைசிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா, when a material becomes magnetized, magnetic poles appear at the surface. ஒரு மெட்டீரியல் வந்து மேக்னெட்டாக மாறிடுச்சு அப்படின்னா அதோட மேக்னெட்டிக் போல்ஸ் வந்து அதோட சர்ஃபேஸில் இருக்கும். எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. அது மட்டும் இல்லாமல் வெளிப்புறமாக நமக்கு என்ன ஆகும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்ற ஒன்று கிரியேட் ஆகும். தீஸ் ஃபீல்ட்ஸ் ஸ்டோர் மேக்னெட்டிக் எனர்ஜி. இந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்க ஃபீல்டில் வந்து மேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்றது ஸ்டோர் ஆகிருக்கும். A single large domain produces large external fields and high magnetostatic energy. ஒரு சிங்கிளாக, அதாவது ஒரு சின்னதாக இல்லாமல் ஒரு பெரிய மேக்னெட்டிக் டொமைனாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பெரிய ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஹை மேக்னட்டோஸ்டாட்டிக் எனர்ஜியும் இருக்கும். டு ரெடியூஸ் திஸ் எனர்ஜி த மெட்டீரியல் ஸ்பிளிட்ஸ் இன்டு மல்டிபிள் டொமைன்ஸ். இந்த எனர்ஜி நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இதை நம்ம சின்ன சின்ன டொமைன்ஸாக பிரேக் பண்ணணும். இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபேவர்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் மல்டிபிள் டொமைன்ஸ். அதாவது நிறைய டொமைன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ரெடியூசஸ் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். எக்ஸ்டர்னலாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது அப்படின்னா இதை ரெடியூஸ் பண்ணும். மினிமைசஸ் டோட்டல் மேக்னெட்டிக் எனர்ஜி. டோட்டல் மேக்னெட்டிக் எனர்ஜி ரெடியூஸ் பண்ண போதும். இப்போ நம்ம கிறிஸ்டல் அனைசோட்ராபிக் எனர்ஜி பற்றி பார்க்க போகிறோம். டெஃபினிஷன் பார்த்துடலாம். ஆக்சுவலி இங்கே வந்து கிறிஸ்டல் வரும். கிறிஸ்டல் அனைசோட்ராபிக் எனர்ஜி இஸ் த எனர்ஜி ரெக்வயர்ட் டு மேக்னடைஸ் அ கிறிஸ்டல் இன் டிஃப்ரெண்ட் கிறிஸ்டலோகிராஃபிக் டைரக்ஷன்ஸ். அதாவது கிறிஸ்டல் அனிசோட்ராபிக் எனர்ஜி அப்படின்றது ஒரு கிறிஸ்டலை நம்ம மேக்னெட்டாக மாற்றுறதுக்கு எப்படி என்ன எனர்ஜி தேவைப்படுதோ அதை வந்து கிறிஸ்டல் அனிசோட்ராபிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சம் டைரக்ஷன்ஸ் ஆர் ஈஸியர் டு மேக்னடைஸ் தென் அதர்ஸ். ஒரு சில டைரக்ஷனில் பண்ணோன்னா ஈஸியாக மேக்னடைஸ் பண்ணிடலாம், ஒரு சில டைரக்ஷன் தான் தவிர. எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். இன் கிறிஸ்டல்ஸ் சர்டன் டைரக்ஷன்ஸ் ஆர் கால்ட் ஈஸி ஆக்சஸஸ். அதாவது ஒரு சில ஆக்சஸை வந்து ஈஸி ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. மேக்னடைசேஷன் அலாங் த ஈஸி ஆக்சிஸ் ரெக்வயர்ஸ் லெஸ் எனர்ஜி. ஒரு பொருளை வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் பண்ணும்போது ஈஸியாக மேக்னடைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஈஸி ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஹார்ட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கிராஃபில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து 1 1 1 இந்த வந்து 3 டைமென்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி இங்கே 1 1 0, இங்கே 1 0 0. இது இங்கே 1 1 1 அப்படின்றது ஒரு ஹார்ட் டைரக்ஷன், இங்கே 1 0 0 அப்படின்றது ஈஸி டைரக்ஷன். இந்த கியூப் பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவாக புரியும். ஸோ பிலேருந்து ஏ வழியாக நம்ம வந்து மேக்னடைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஈஸியாக எல்லாமே மேக்னடைஸ் ஆயிரும். அதே வந்து 0ல் இருந்து அந்த ஓலேருந்து நீங்கள் டிக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேக்னடைசேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுதான் அங்கே ஹார்டுன்னு போட்டுருக்காங்க, இங்கே ஈஸி அப்படின்னு போட்டுருக்காங்க. டொமைன்ஸ் டென் டு அலைன் அலாங் ஈஸி டைரக்ஷன்ஸ் டு மினிமைஸ் எனர்ஜி. அதாவது நம்ம எப்படி எப்பயுமே ரெஸ்ட்லேயே இருக்கணும், மினிமமாக எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம சாலிட்ஸும் என்ன பண்ணணும்னா மினிமல் எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படும். அதனால மோஸ்ட் ஆஃப் த டொமைன்ஸ் வந்து ஈஸி டைரக்ஷனில் தான் அலைன் ஆகிருக்கும். எதுக்காகனா டு மினிமைஸ் த எனர்ஜி. இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிட்டர்மைன்ஸ் ப்ரிஃபர்ட் டைரக்ஷன் ஆஃப் மேக்னடைசேஷன். எந்த டைரக்ஷனில் பண்ணால் ஈஸியாக மேக்னடைஸ் பண்ணலாம் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்ஃப்ளூயன்சஸ் டொமைன் ஓரியன்டேஷன். டொமைன் ஓரியன்டேஷனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இம்பார்ட்டன்ட் இன் மேக்னெட்டிக் மெமரி டிவைசஸ். மேக்னெட்டிக் மெமரி டிவைசஸில் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃபோர்த் எனர்ஜியான மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் எனர்ஜி பற்றி பார்க்கலாம். மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் எனர்ஜி இஸ் த எனர்ஜி அசோசியேட்டட் வித் த மெக்கானிக்கல் டிஃபார்மேஷன் ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ்ட் டியூரிங் மேக்னடைசேஷன். இப்போது நம்ம ஒரு பொருளை நம்ம மேக்னெட்டாக மாற்றுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். அந்த சேஞ்சஸை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா ஸ்ட்ரெயின் அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி மெக்கானிக்கலாக என்னென்ன டிஃபார்மேஷன் நடக்குது அப்படின்றத பற்றி பேசுகிறது தான் மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் எனர்ஜி. எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா when a ferromagnetic material is magnetized, அதாவது ஒரு ferromagnetic material நம்ம மேக்னெட்டாக மாற்றும் போது இட்ஸ் டைமென்ஷன்ஸ் ஸ்லைட்லி சேஞ்ச். அதோட டைமென்ஷன்லாம் எப்படின்னா கொஞ்சமாக ஒரு சின்ன அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இன்டர்னல் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. அதுக்குள்ளுக்குள்ளேயே என்ன ஆகும்னா ஒரு சில மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து உருவாயிருக்கும். திஸ் கிரியேட்ஸ் எலாஸ்டிக் எனர்ஜி கால் மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் எனர்ஜி. இந்த மாதிரி இருக்கிற போது அதுக்குள்ள ஒரு எலாஸ்டிக் எனர்ஜி கிரியேட் ஆகுது. இந்த எனர்ஜியை தான் நம்ம மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெட்டீரியல் அரேஞ்சஸ் டொமைன்ஸ் டு மினிமைஸ் திஸ் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. அந்த மெட்டீரியல் நம்மளோட ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து டொமைன்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகுதுன்னா அரேஞ்ச் பண்ண போகுது. எதுக்காக அரேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்றத மினிமைஸ் பண்ணுறதுக்கு. நம்மளோட எந்த விதமான ஒரு சாலிடாக இருந்தாலுமே அதோட எனர்ஜி வந்து எப்பயுமே மினிமமாக இருக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணும்.
ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்றத மினிமைஸ் பண்ணுறதுக்காக டொமைன்ஸ் ரொட்டேட் ஆக போகுது. இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கப்புள்ஸ் மேக்னெட்டிக் அண்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஃப்ளூயன்சஸ் டொமைன் ஸ்ட்ரக்சர் இம்பார்ட்டன்ட் இன் சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ். இது வந்து மேக்னெட்டிக் அண்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகுது. அப்புறமா டொமைன் ஸ்ட்ரக்சரை பற்றியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது. இதை வந்து சென்சார்ஸ்லேயும் ஆக்சுவேட்டர்ஸ்லையும் ரொம்பவே அதிகமாக நம்ம பார்க்க முடியும். தேங்க்யூ.